வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின் என்கிறது திருக்குறள். அதாவது ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று, அரசனுடைய செங்கோலே ஆகும். அச்செங்கோலும் கோணாதிருக்க வேண்டும். அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தமான தமிழர்களின் பெருமையான செங்கோலை இந்திய ஜனநாயகத்தின் உச்சமான பாராளுமன்றத்தில் நிறுவி அழகு பார்த்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் அதனை இழிவுபடுத்தி அதனை வீழ்த்த தமிழகத்திலிருந்தே சதி செய்கிறது ஒரு சதிக்குழு. அதில் முக்கிய பங்கு வகிப்பவர் மதுரை MP சு. வெங்கடேசன். செங்கோல் குறித்து பாராளுமன்றத்தில் பேசுகையில் தமிழ் மன்னர்களையும் செங்கோலையும் மிகவும் இழிவுபடுத்தி பேசினார். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தற்போது அதற்கு எதிர்வினை தமிழக ஆதீனங்களிடமிருந்தே கிளம்பியிருக்கிறது. மதுரை ஆதீனம், சிரவை ஆதீனம், பழனி ஆதீனம், பேரூர் ஆகிய 4 ஆதீனங்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். திருக்குறளிலேயே செங்கோன்மை என்ற அதிகாரமே இருக்கிறது. அது நல்லாட்சிக்கான அடையாளம். அது பாராளுமன்றத்தில் இருப்பது தமிழகத்திற்கே பெருமைதானே என்பது உட்பட பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறுகிய எண்ணத்தோடு மதுரை சு. வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துள்ளனர். நெறி தவறாமல் நன்னெறியிலே செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மன்னர் எல்லாம் இதை தங்களுடைய ஆட்சி பீடத்திலே வைத்திருந்தார் என்று நமக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்லுகின்றோம். செங்கோலினுடைய சிறப்பை அறியாமையினாலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவது என்பது வருத்தத்திற்குரியது. தமிழை பிழைப்புக்காக பயன்படுத்தும் சு. வெங்கடேசன் இதற்கெல்லாம் என்ன பதில் வைத்துள்ளார் என்பதே மக்களின் கேள்வி.